சரி, வழக்கமாக நீங்கள் படித்து கொண்டிருப்பது sanctification, கரெக்டா? பரிசுத்தமாக்குதல். சரி, இப்போ பை த டைம் யூ ஷுட் மெமரைஸ்ட் ஒன் வேர்ஸ், இல்லை மனப்பாடமாக ஒரு வசனம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் தொடங்குறேன், நீங்கள் முடிங்க. 1 பேதுரு 1:16, நான் பரிசுத்தர். ஸோ அதுதான் உங்களுடைய ஒன் ஆஃப் த மெயின் வேர்ட்ஸ் இல்லையா? அதுதான் ஒரு தலைப்பு வசனமாக இருக்கலாம். நான் பரிசுத்தர் ஆகையால். சில வீட்டில் சில அப்பாங்க இல்லாட்டி அம்மாங்க பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீ ஏன்டா இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைங்க யூஸ் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா, நீ ஏன் இந்த மாதிரி இருக்கிற, ஒழுங்காக நடக்க தெரியலையா, உனக்கு எல்லாத்தையும் ஒழுங்காக செய்ய தெரியலையா, இந்த மாதிரி ஊர் சுற்றிட்டு வரையே. அவன் உள்ளே யோசிப்பான், நீங்கள் மாத்திரம் செய்யலையா? உடனே அப்பா அம்மாவுக்கு தெரியும் அவங்க என்ன யோசிக்கிறான்ட்டு. உடனே சொல்லுவாங்க, நாங்கள் தான் எப்படியோ வாழ்ந்துட்டோம், நீயாச்சும் ஒழுங்காரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க அட்லீஸ்ட் ஓப்பனாக சொல்கிறாங்க, நாங்களாச்சும் ஒழுங்காக இல்லை உன் வயசில். அதில் சில அப்பா அம்மா சொல்லுவாங்க, நான் உங்கள் வயசில் எப்படி இருந்தோம், எப்படி ஒழுங்காக நடந்தோம், பரிசுத்தமாக நடந்தோம், எப்படி நடந்தோம், எல்லாம் நடந்தோம், நீ ஏன் இந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்லை, இந்த வசனத்தில் பார்க்கும்போது நான் பரிசுத்தர், 3 காரியங்களை ஞாபகம் வந்தது எனக்கு. முன்மாதிரி. ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியை வைத்து போனார். ஆமென். நமக்கு ஒரு முன்மாதிரி இல்லாமல் நம்ம மற்றவங்களை பார்த்து ஒழுங்காருன்னு சொல்ல முடியாது. ஆமென். நான் தான் இப்படி இருக்கிறேன், நீயாச்சும் ஒழுங்கார, அந்த இது ஒத்தே வராது நம்முடைய கலாச்சாரத்தில். எந்த ஒரு கலாச்சாரத்திலையும் முன்மாதிரி இல்லாமல் நாம் ஒரு காரியத்தையும் பின்பற்ற முடியாது இல்லை. அதனால தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பிரச்சனை வர்றது பிள்ளைகள் மூலமாக, பெற்றோர்கள் முன்மாதிரியாக இல்லாதன் காரணமாக. சில குடும்பத்தில் பெற்றோர் நல்லா இருப்பாங்க, பிள்ளைங்கள் நல்லா இருக்க மாட்டாங்க, ரெண்டும் இருக்குது. ஆனால் முன்மாதிரி, நமக்கு பரிசுத்தத்திற்கு முன்மாதிரி யார்? ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. ஆமென். முன்மாதிரி வைத்து போனார். திடீரென்று ஒரு நாள் சீஷர்கள் பார்க்குறாங்க, கிணற்றண்டையில் ஒரு பெண்ணோடு ஆண்டவர் தனியாக பேசி கொண்டிருக்கிறார். ஆச்சரியமாச்சு அவங்களுக்கு. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் ஒரு பெண்ணோடு தனியாக பேசினா என்ன யோசிப்பாங்க தெரியல. சமுதாயம் என்ன யோசிக்கும்? ஆண்டவர் தனியாக ஒரு பெண்ணோடு பேசி கொண்டிருப்பதை சீஷர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்களாம். ஏனென்றால் அவர் தனியாக பேசுனதில்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆச்சரியப்படுவதற்கு காரணம், தனியாக அவரோடு பேசுனது. அதனால தான் நம்ம கவுன்சிலிங் எல்லாம் பண்ணும்போது ஆப்போசிட் செக்ஸை தனியாக மீட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு லேடி பாஸ்டர் ஒரு ஜென்ட்டை தனியாக மீட் பண்ணி பேசக்கூடாது, யாருன்னா ஒருத்தர் கூட இருக்கணும். ஜென்ட் பாஸ்டர் ஒரு லேடியோட தனியாக கவுன்சிலிங் பண்ணக்கூடாது, யாரோ ஒருத்தர் கூட இருக்கணும். ஸோ தோஸ் ஆர் தி பிரின்சிபல்ஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ. அந்த நடைமுறைகளை வைத்துக்கொள்ள வேண்டும். அது 2 பேருக்கும் நல்லது இல்லையா? சில சூழ்நிலைகள் ஆண்டவர் இப்படி தனியாக பேச வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. ஆனால் சீஷர்களுக்குள்ளாக எந்த ஒரு தவறான சிந்தையும் வராததற்கு காரணம், ஆச்சரியப்பட்டதுக்கு காரணம் என்ன? அவர் அப்படி இல்லையே, இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வழிகாட்டினவர் இப்படி இல்லை, அவர் பரிசுத்தர். அவங்க மீது சந்தேகமே வரல அவங்களுக்கு. இப்போ நம்மோடு வாழ்கிறவர்களுக்கு நாம் முன்மாதிரியாக இருந்தே ஆக வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ பரிசுத்தத்திற்கு முன்மாதிரி, நான் பரிசுத்தர், அதில் ஒரு முன்மாதிரி தெரியுது. 2வது எனக்கு வந்த தாட் என்ன? தகுதி. நான் ஒரு பரிசுத்தவான், ஐ ஹாவ் த குவாலிஃபிகேஷன் இல்லை. இப்போ டீச்சர் வேலைக்கு போகும்போது என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். அந்த கதவு இருக்குது பாருங்கள், அதை காட்டி விடுவாங்க, நீங்கள் போங்க, வெளியே போங்க. இல்லை, தகுதி இல்லை உனக்கு டீச்சிங்க்கு. அது கேட்டு உனக்கு தகுதி வேண்டும் இல்லை, குவாலிஃபிகேஷன். உனக்கு என்ன தகுதி இருக்குது? தமிழில் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, உனக்கு என்ன அருகதை இருக்குதா? தொடங்கிட்டீங்க யாரோ இல்லை. அந்த அருகதை, தகுதி வேண்டும். தகுதி இருந்தால் தான் இன்னொருத்தரை தகுதிப்படுத்த முடியும். ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ பரிசுத்தத்திற்கு முன்மாதிரி அவர், பரிசுத்தத்திற்கு தகுதியானவர் அவர். 3வது ஒரு சிந்தனை வந்தது, தன்னம்பிக்கை. தன்னை குறித்து ஒரு நம்பிக்கை, நான் பரிசுத்தர் இல்லை. இன்னைக்கு யார் நம்மளால சொல்ல முடியும்? சில நேரத்தில் பரிசுத்தமாகறோம், சில நேரத்தில் அசுத்தமாக மாறிடுறோம். அதனால தான் சில சபைகளில் வாரம் பாவரிக்கை ஜெபம் வச்சுருப்பாங்க.
பெண்டிகாஸ்ட் சபையில் அது கூட கிடையாது இல்லை. ஒருவேளை நம்ம அப்பப்போ பாவரிக்கை பண்ணிடுறோமோ என்னன்னு தெரில. இப்போ ரொம்ப ஒரு ஹைப்பர் கிரேஸ் டீச்சிங் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கிருபையின் உச்சக்கட்ட உபதேசங்கள். கிருபை இருக்குது, அதனால் நீ போய் பாவம் செய்யலாம். அது தவறான உபதேசம். பாவம் செய்யாததற்குத்தான் தகுதியை ஆண்டவர் கொடுக்கிறார், கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. கிரேஸ் இஸ் கிவன் நாட் டு சின். இல்லை, ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார் என்பதற்காக நீ பாவம் செய் என்று சொல்வது தவறான ஒரு உபதேசம். ஸோ அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ முன்மாதிரி ஆண்டவர் வைக்கிறார். இரண்டாவது, அவர் தகுதியுள்ளவர் பரிசுத்தத்திற்கு. மூன்றாவது என்ன சொன்னேன்? தன்னம்பிக்கை. தன்னை குறித்து ஒரு நம்பிக்கை. நான் பரிசுத்தவான் இல்லை, நான் பரிசுத்தர். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தன். அதான் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு முறை சொன்னார் யோவான் சுவிசேஷத்தில், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல அவ்வளோ பரிசுத்தம். எனக்கு ஒரு அவன் கால் வைக்கிறதுக்கோ விரல் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. ஃபுட் ஹோல்டு சொல்கிறோம் இல்லை இங்கிலீஷில். தெர் இஸ் நோ ஃபுட் ஹோல்டு ஃபார் த எனிமி. அவன் உள்ளே என்ட்ராகிறதுக்கு ஒரு சின்ன மயிரிழ கூட நான் கொடுக்கல, இடம் இல்லை. அவ்வளோ பரிசுத்தம். இல்லை பிசாசு வந்து இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம பரிசுத்தமாக இருந்தால் அவன் கிட்ட வரவே முடியாது. இல்லை, நிறைய பெண்கள் ஸ்ரீகள் இருக்கிறீங்க, வீட்டில் ஸ்டவ் பற்ற வைக்கிறீங்க. இப்போல்லாம் கேஸ் ஸ்டவ் வந்துடுச்சு, எல்லா வீட்லேயும் இருக்குது. ஸ்டவ் ஹாட்டாக இருக்குது, சூடாக இருக்குது. அப்போ ஈ வந்து உட்காருமா? நீ கொளுத்தி பாருங்கள் கொஞ்ச நேரம். நைட்டு வெறும் பற்ற வச்சுட்டு கொஞ்ச நேரம் நின்று பாருங்கள். இல்லை ஒரு 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 பாக்ஸில் ஈயை கொண்டு போய் அங்கே வைங்க, பறக்க விடுங்க பார்க்கலாம். உட்காராது. நம்ம ஆவியானவர்களாய் அனலாக இருந்தோம்னா அசுத்தம் நம்மக்கிட்ட வரவே வராது. ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தாவினால் அனலாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது என்ன அர்த்தம்? பரிசுத்தமாக இருக்கணும். ஒன் ஆஃப் த மீனிங்ஸ். இல்லை, அனலாக இருக்கிறதுனா என்னது? கொளுத்தி விட நம்ம டெய்லி. பரிசுத்தாவியானவருக்குள்ள பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். இல்லை, அப்போ பரிசுத்தமாக இருக்கும்போது ஈக்கள் மொய்க்காது. நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயோ பாவம் வருது, ஈக்களை போய் துரத்திட்டு இருக்கிறோம். பாவமே வராதே, கிட்ட வராதே. என்ன சின்ன வழி? உங்களை அனலாக்குங்க, ஆவிக்குள்ளாக உங்களை அனலாக்குங்க, பரிசுத்தமாக்குங்க ஆவியின் மூலமாக, ஆவியானவர் மூலமாக. அப்போ அசுத்தம் கிட்ட வராது, ஈக்கள் கிட்ட வராது. சரி, சில சிந்தனைகள். அப்போ இன்றைக்கி அது டாபிக் இல்லை, ஏன்னா வாரம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இப்போ வேற ஒரு டாபிக் போயிடுவோம், சரியா? ஸோ 3 காரியங்களை ஒரு இன்ட்ரடக்ஷனாக சொன்னேன். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு முன்மாதிரியை வைத்தார். இரண்டாவது, அவர் தகுதியுள்ளவர் பரிசுத்தத்திற்கு. மூன்றாவது, தன்னம்பிக்கை. நான் பரிசுத்தர், யார் எதோனா பேசட்டும், என்னை பற்றி எனக்கு தெரியும். உன்னுடைய மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. அப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இல்லை, உள்ள ஏதாவது ஒரு சஞ்சலம், அதாவது சலசலப்பு என்ற ஒரு இது இருந்துச்சுன்னா, எப்படி நான் இதை போய் செய்ய போகிறேன், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வராது. இல்லை, நம்மை குறித்து நமக்கு தெரியணும் முதலாவது. அப்போ ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுப்பார். இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொள்வோம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 17:14 முதல் நான் வாசிக்கிறேன். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். என்ன பரிதாபம்! இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன்? அவன் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர் இயேசுவிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தானே. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம்
ஒன்றுமிராது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். அதற்கு முன்பதாக மறுரூப மலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெண்மையைப் போல பிரகாசித்தது. திடீரென்று மோசே ஒரு பக்கம், எலியா ஒரு பக்கம் அவரோடு கூட பேசுகிறவராய் காணப்பட்டார்கள். உடனே பேதுரு, ஆண்டவரே 3 கூடாரத்தை நான் போடுகிறேன், உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரமாக, எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரத்தை நான் போடுகிறேன், இங்கேயே இருந்து விடலாம். எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா மகிமையை பார்ப்பது. உடனடியாக மேகம் நிழலெடுக்கிறது, ஒரு சத்தம் தொனிக்கிறது, இது இவர் என்னுடைய நேசுகுமாரன், இவர்கள் பிரியமானிக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் மலையை விட்டு கீழே இறங்கி வருகிறார்கள். மலை உச்சியின் அனுபவம் நமக்கு தேவை. உபவாச ஜபமும் ஆண்டவரோடு கூட நடக்கிற வாழ்க்கையும் நமக்கு நல்ல தேவை. இட்ஸ் நீடட், இட்ஸ் அ மஸ்ட். ஆனாலும் அங்கே நாம் இருந்து விடக்கூடாது, ஜனங்களிடத்திலும் வர வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. பேலன்ஸ்ட் கிறிஸ்டியன் லைஃப். ஜனங்களோடு இருக்கணும், ஆண்டவரோடு தனித்து இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் நம்ம காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை விட்டு கீழே இறங்கி வருகிறார். வந்த மாத்திரத்திலே ஒரு தகப்பன், ஒரு அப்பா வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து முன்பதாக முழங்காற்படிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறானாம். என்னென்ன செய்கிறான் அவன்? திடீர்னு தண்ணியை பார்த்தா அங்கே போய் விழறான், தீயை பார்த்தா அதில் போய் விழறான், மெக்டானல்ட்ஸ் பார்த்தா அது உள்ளே போகிறாங்க சில பேர், கேஎஃப்சி பார்த்தா உடனே எங்கள் கார் அங்கே தான் நிற்குது, டிரைவின். ஸோ நமக்குள்ளே இருக்கிற ஆசைகள், சில காரியங்கள் நம்ம இழுக்கிறது. அந்த மாதிரி இவனுக்குள்ளாக என்ன ஏதோ ஒரு காரியம் இருக்குது, அது பார்த்து தண்ணியை பார்த்தா இழுக்குது, தீயை பார்த்தா இழுக்குது. 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். அதில் போய் விடுறான், இதில் போய் விடுறான். என்ன செய்யறது? கொடிய வேதனைப்படுகிறான். இதற்கு காரணம் என்ன? சந்திர ரோகி. அந்த அப்பா இன்னொரு காரியத்தை சொல்றார், சீஷரிடத்துல கொண்டு வந்தோம், அவர்களால் சொஸ்தமாக்க முடியாமல் போயிற்று. உடனே ஆண்டவர் சீஷர்களை திட்டுறார், இல்லை, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியை, perverse generation, uses strong words. சீஷர்கள் சில காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உடனடியாக ஆண்டவர் பிசாசை விரட்டுகிறார், அது அவனை விட்டு புறப்பட்டு போகிறது. சீஷர்கள் தனியாக இயேசு கிறிஸ்துவோட வந்து கேட்குறாங்க, எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி சில ஜாதி பிசாஸ், சில ஜாதி அதில் கூட இருக்குது ஜாதி இல்லை, மனுஷர்கிட்ட மாத்திரம் இல்லை. இப்போ இந்த ஜாதி எங்கேருந்து வந்துக்குது? பிசாஸ் கிட்டேருந்து வந்துக்குது. பிசாசுங்கிட்ட தான் ஜாதி இருக்குது, கிறிஸ்துவங்கிட்ட ஜாதி கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உனக்கும் எனக்கும் ஜாதி இல்லை. ஆமாம், சில சபைங்க ஜாதியின் அடிப்படையில் சில சபைங்கள்லாம் இருக்குது தமிழ்நாட்டில், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த ஜாதி அந்த சபை, நியாய தீர்ப்பில் என்ன நடக்க போது நமக்கு என்ன தெரியும். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு இடத்திலும் புறப்பட்டு போகாது. சரி, ஒரு அப்பாவினுடைய வேதனையை பாருங்க. வேதத்தில் தாயை குறித்து அநேக இடத்துல சொல்லப்படுது. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன் தாயை போல நான் உன்னை தேற்றுவேன். அப்படி தாயை பற்றி டைரக்டான வசனங்கள் சொல்லப்பட்டு, தாயை குறித்து நல்ல வசனங்கள் சொல்லப்படுது. அப்பாங்களை குறித்தானா அதிகமாக சொல்லப்படுறதில்லை. அதனால அப்பாங்க கொடூரமானவர்கள் அல்ல, தாய்களும் நல்ல தாய்களும் என்று சொல்ல முடியாது. ரெண்டும் இருக்குது எல்லா இடத்துலையும். இப்போ இந்த அப்பாவுடைய குணாதிசயத்தை பாருங்க. அம்மா என்ன நாங்கள் தெரியாது, ஆனால் இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது அப்பா தான் வந்து முழங்கால் படி இருக்கிறார். இப்போ அப்பாங்களுக்கும் உள்ள இருக்குது, அப்பாங்களுக்கும் உள்ள இருக்குது, வெளியே காட்டிக்க மாட்டுறாங்க, உள்ள இருக்கிறதுனால. தாயங்களுக்கெல்லாம் வெளியே இருக்குது, உடனே தண்ணி வந்துடுது, அதனால் ரொம்ப சீக்கிரமாக தெரிஞ்சிடுது. அப்பாங்களுக்கு இருக்கிறதுனால உள்ளே வச்சுருக்குறாங்க, ஆனால் தெரிய மாட்டேது இல்லை. அதனால் அவங்களுக்கு ரொம்ப கொடூரமானவர்கள் அல்ல, அவர்களும் நல்லவங்க. எல்லா அப்பாவுக்கும் ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஆமாம், நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதில்ல, ஜென்ட்ஸ். லேடிஸ் ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க. வித்தியாசமாக ஆண்டவர் படைச்சிருக்கிறார். அதனால் அவங்க சரியில்லை, நீங்கள் ரொம்ப சரி, நீங்கள் சரியில்லை, அவங்க ரொம்ப சரி, அப்படி சொல்ல வரல. அப்பாங்களுக்கும் உள்ளே இருக்குது. இந்த அப்பா வந்து தன்னுடைய வேதனையை கொட்டுகிறார். அப்பாங்களுக்கு இன்னொரு காரியம் உண்டு, ரெஸ்பான்சிபிலிட்டி, எஸ்பெஷலி ஃபைனான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. எதனா ஒரு காரியம் வந்துட்டா உடனடியாக அவங்க மைண்டில் வர்றது, நம்மக்கிட்ட காசு இருக்குதா அந்த செலவுக்கு. லேடிஸும் யோசிப்பாங்க,
ஆனால் அவங்களுக்கு முதல் வர வேண்டிய காரியம் உள்ள துடிக்கும், இமோஷனலாகி சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள். அப்போ அவங்க வந்துட்டு மற்றதெல்லாம் அவங்க மைண்டில் ஓடும். காசு எங்கே இருக்கும், இது எந்த இடத்துக்கு போகணும், எது செய்யணும், மற்ற காரியங்கள். அப்போ 2 பேரும் சேர்ந்து செய்யும் போது தான் காரியங்கள் நல்லா நடக்கும். சரி, இந்த அப்பா பார்க்கும்போது ஒரு வேதனையை குறிக்கிறது. அப்பாவினுடைய ஒரு வேதனை இல்லை. அப்பா வந்து ஆண்டுடைய சமூகத்தில் விழுகிறார், முழங்கார் படியிடுகிறார். தன்னுடைய மகனுடைய கொடூரமான ஒரு காட்சியை இதுவரைக்கும் நான் சகித்தேன், இனிமேல் சகிக்க முடியல ஆண்டவரே. சில பேர் உட்காந்துருக்குறோம், தன்னுடைய பிள்ளைகளை குறித்து யாரிடத்துல சொல்ல முடியல, தன்னுடைய வேதனைகளை குறித்து யாரிடத்துல கொட்ட முடியல. ஆனால் ஒருவர் உண்டு, அவர் எல்லா உள்ளத்தையும் அறிந்த தேவன். அவரிடத்துல தனியாக போய் என்னுடைய வேதனையை கொட்ட முடியும். ஸோ அப்பாமார்களே, நீங்கள் தனியாக இருக்கும்போது, ஆனால் நிறைய பேர் அப்பாமார்கள் தனியாக தான் இருக்கிறாங்க பாவம். அவங்க யார்கிட்டையும் சொல்ல முடியாது. மனைவி கிட்ட சொன்னாலும் அவங்க கேட்குறாங்க, இவங்களுக்கு மேலே என்னடா இது, எனக்கே ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை சொன்னாலும் இது இன்னும் பிரச்சனை ஆகிடுச்சே இல்லை. சில மனைவிமார்கள் அப்படி இருக்கிறாங்க. சில மனைவிமார்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு கேட்பாங்க இல்லை, சரி என்கிட்டே வச்சுக்கலாம், இதை கொட்டி அதை வேற கொட்டி என்னத்துக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போஸ் நிறைய அப்பாமார்கள் அவர்கள் தனிமையை போய் கொண்டிருக்கிறார்கள், லோன்லினஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் ப்ராப்ளம்ஸ். அதனால் உலகத்தில் இருக்கிற அப்பா என்ன பண்ணுறாங்க, நண்பர்கள் சொல்கிறாங்க, கொஞ்சம் குடிப்பா, உனக்கு ரிலீஸ் ஆகும். அவங்களுக்கு தப்பாக ரைட்டாக அதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு ரிலீஸ் ஆகணும், அவள் தான் நல்ல உள்ளம் படைத்தவர்கள். ஆனால் இவைகளை மறப்பதற்காக சில காரியங்களை செய்கிறார்கள், தவறான காரியம் என்று அவர்கள் தெரியாமல் போகிறது. ஸோ இப்படியாகத்தான் வழிமுறைகள் தவறாய் போய் விடுகிறது, அது இன்னும் பிரச்சனையை கொண்டு வந்து விடுகிறது. சரி, இந்த அப்பாவுடைய பிரச்சனை தன்னுடைய மகனுடைய வேதனையை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வருகிறார். சரி, இதனுடைய குறிப்பிட்ட காரியம் என்ற 15ஆம் வசனத்தை படிங்க. அப்பா என்ன டயக்னோஸோடு வருகிறாரு? இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, அங்கே எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த டயக்னோஸை மற்ற ஹாஸ்பிட்டலில் அவ்வளோவா ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களும் திருப்பம் எடுப்பாங்க இல்லை. உங்களுடைய டயக்னோஸ் ஓகே பரவாயில்ல, ஆனாலும் எங்கள் திருப்திக்காக இன்னொன்று எடுப்போம் இந்த ஹாஸ்பிட்டலில் செகண்ட். இப்போ அப்பா ஒரு டயக்னோஸோடு வருகிறார் மகனுடைய காரியத்தை குறித்து. என்னது? சந்திர ரோகி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எபிலப்சி, அதாவது மூன் ஸ்ட்ரக். சந்திரன், சூரியன் சந்திரன் இல்லை, சன் அண்ட் மூன். அப்போ அந்த சந்திரனுடைய கதிர்கள் தாக்கினதுனால இவன் இப்படியாக எபிலப்சி வேதனைப்படுகிறான். அதுதான் பாப்புலர் பிலீஃப் அந்த காலத்தில். Demons can hide behind ancient traditional interpretations. Demons can hide behind ancient traditional interpretation. அதாவது பிசாசு சில பழைய காலத்தினுடைய வியாக்கியானத்திற்கு கீழாக மறைந்திருப்பான். இப்போ ஆண்டவர் சந்திரனை படைத்தார், இரவை ஆள்வதற்காக, பகலை ஆள்வதற்காக சூரியனும், இரவை ஆள்வதற்காக சந்திரனை படைத்தார். எல்லாம் நல்லது என்று கண்டார். அப்போ சூரியன் நல்லது, சந்திரன் நல்லது. இப்போ சந்திரனுடைய கதிர்கள் இவனை சந்திரனுடைய கதிர்கள் இவனை தாக்கி இவனுக்குள்ளாக அந்த எபிலப்சி, சந்திர ரோகி, இந்த வியாதி வந்தது. அது எப்படி அந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்தது தெரியாது. அப்படிதான் அந்த வழக்கமாக பாரம்பரியமாக ஒரு விசுவாசம் அல்லது நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இருந்தது. இப்போ ஆண்டவர்கிட்ட வந்தபோது என்ன செய்கிறார் ஆண்டவர்? சந்திர ரோகி, சந்திரனே நில், கதிரை கொடுக்காத இனிமேல் அப்படின்னு சொன்னாரா? இப்போ இந்த அப்பாவுடைய டயக்னோஸ் பிரகாரம் ஆண்டவர் செய்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இன்னைக்கு நைட்டில் டார்க்காக தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் எதுக்கு பின்னாடி என்ன நடக்குது. நமக்கு மேலே தான் தருது இல்லை, மேலே நல்லா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க இந்த சிஸ்டர், எவ்வளோ நல்லா இருக்கிறார் அந்த பிரதர். ஆனால் உள்ளத்தில் இருக்கிற வேதனை அவருக்கு தெரியும். இப்போ ஒன்றுக்கு பின்னாடி என்ன நடக்குது என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். சில பேர் வந்து எல்லாத்துலேயும் பிசாசு பார்ப்பாங்க, அவங்களுக்கு அந்த வரம். இந்த மாதிரி ஆயிடுச்சா பாஸ்டர், ஓ பிசாசு. அந்த மாதிரி ஆயிடுச்சா, ஐயோ பிசாசு. எல்லாருக்குமே பிசாசு. அப்படி அந்த எக்ஸ்ட்ரீமாக சில பேர் போயிடுறாங்க இல்லையா. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். There are popular beliefs
ஏன்ஷியன்ட் பிலீவ்ஸ், பழங்காலத்திற்குரிய சில நம்பிக்கைகள் ஜனங்களுக்குள்ளா இருக்கிறது. இன்னைக்கும் இருக்குது இல்லையா? பூனை குறுக்கு ஓடிச்சுன்னா அபசகுனம், உடனே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. 10 நிமிஷம் கழிச்சு சரி பூனை இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு போகிறாங்க. 2வது வீட்டு தாண்டினோடனே அங்கே பூனை கிராஸ் ஆகுது. ஐயோ, அப்படி பார்த்தா நம்ம இந்தியாவில் இருக்கவே முடியாது. நாயம் போது, பூனையம் போது, மாடம் போது, நமக்கே இடம் இல்லை ரோட்டில். அப்போ வீட்டிலே உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஸோ சில பாரம்பரிய விசுவாசங்கள், பாரம்பரிய நம்பிக்கைகள் தவறாய் காணப்படுகிறது. இப்போ ஆண்டவருக்கு தெரியும் இது சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். சீஷர்கள் படவில் போய் கொண்டிருக்கிற சம்பவம் நமக்கு தெரியும். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து 4ஆம் ஜாமத்தில் கடல் மீது நடந்து வருகிறார். உடனே சீஷர்கள் என்ன கத்தினார்கள்? ஆவேசம், பிசாஸ், கோஸ்ட். ஏன் அப்படி கத்தினாங்க? அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது, நம்ம சொல்கிற மூட நம்பிக்கை இல்லையா? அதுலேயே அந்த வார்த்தை சொல்லிடுது, மூட நம்பிக்கைன்னா மூடம், அன்வாய்ஸ் இல்லை. அப்போ அந்த நம்பிக்கை என்ன? கடலில் புயல் வந்தாவே பிசாஸ் தான். கடலில் புயல் வந்தாவே பிசாஸ் தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வருகிறார். அப்போ பிசாசு நடந்து வருது, அவங்களுடைய நம்பிக்கை. உடனே இயேசு பேசுகிறார், நான் தான். நீங்கள் தான் யோசிப்பீங்க, ஐயோ பிசாசு கூட பேசுதுப்பா. இப்போ யோசிப்பேன், நான் தான் இயேசுன்னு சொல்ல அவர், நான் தான், பயப்படாதிருங்கள். அப்போ மூட நம்பிக்கைகள் ஜனங்களை பாரம்பரியத்துக்குள்ளாய் நடத்தி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொரு ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷன் கிட்ட இருந்து இன்னொரு ஜென்ரேஷன், இப்படியாக பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக சில மூட நம்பிக்கைகள் பரவிவிட்டது. ஆண்டவர் அதை உடைக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு சாமி கிட்ட வந்த மாத்திரத்தில் அவர் என்ன செய்கிறார்? பிசாசை விரட்டுகிறார். 18ஆம் வசனம் இல்லை, சந்திரரோகி என்று சொல்லி 15ஆம் வசனத்தில் அவங்க அந்த அப்பா சொல்றார். ஆனால் 18ஆம் வசனத்தில் இயேசு பிசாசை அதட்டினார். உங்களுடைய டயக்னோஸ் எல்லாம் தூக்கி போடுறார் குப்பையில். உங்களுடைய மூட நம்பிக்கையெல்லாம் ஒரே நிமிஷத்தில் தூக்கி போட்டார். சிலருடைய மூட நம்பிக்கைகள் மாற வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்முடைய நம்பிக்கையெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். பாரம்பரியங்கள், நல்ல பாரம்பரியம் உண்டு, ஆனால் பாரம்பரியங்கள் ஆண்டவருடைய வசனத்தின்படி இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ என்ன நடக்குது? வசனத்தின்படி இல்லாத இடத்துலலாம் பிசாசு நுழைஞ்சு கிரியை செய்கிறான், மறைஞ்சுனுக்கிறான், பின்னாடி ஒளிஞ்சுனுக்கிறான் இல்லை, வேற மாதிரி காட்டிடுறான் நம்மளுக்கு முன்னாடி, ஆனால் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். சில சபைகளில் போயிருக்கிறோம், ஆண்டவரும் செய்கிறார், பிசாசும் சில காரியத்தை செய்வான். சில ட்ரெண்ட் சில சபைகளில் கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆண்டவர் சில காரியங்களை செய்யும்போது நாம் விழறோம், பரிசுத்த ஆவியானவர் விழ வைப்பார், அதன் மூலமாக மகிமை நமக்குள்ளாக வெளிப்படுவது உண்டு. அதே நேரத்தில் பிசாசு என்ன பண்ணுவான்? நம்ம தொடறதுக்கு முன்னாடி சில பேர் விழுந்துருவாங்க. மற்றவங்க விழுறாங்களே, நம்மளும் விழுந்துடலாம், ஆக்டிங். சில சபைகளில் பார்த்துக்கிறேன், ஆண்டவர் சொல்லுவார், எழுப்பு, பிசாசுக்குது அதுக்குள்ள. ஆமாம், கை வச்சோன்னா அதுக்கப்புறம் ஆடும் பிசாஸ். அந்நிய பாஷை கூட பேசும் அந்த பிசாஸ், நடிக்கும் சிலது. சில ஆண்டவருக்கு தெரியும் நமக்குள்ளாக அந்த டிசர்ன்மெண்ட், ஆவிகளை பகுத்தறிய வரம் கிரியை செய்ய வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டவருக்கு ஆவிகளை தெரியும். யார் பின்னாடி இருக்கிறான்? இந்த சந்திரரோகி பின்னாடி. சந்திரரோகி கிடையாது, சந்திரது நல்லதான், நான் தானே படைச்சேன் சந்திரனை. அது இரவில் ஒளி கொடுக்கும்படியா நான் தானே படைச்சேன். அது எப்படி ஹார்ம்ஃபுல் ஆக முடியும்? முடியாது. ஆண்டவருக்கு தெரியும் இது பிசாசு. இவர்களுடைய கண்களை மறைச்சிட்டான், பாரம்பரியமுடைய கண்களை மறைத்து விட்டது. ஆண்டவர் அதை எக்ஸ்போஸ் பண்றார். எங்கெங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் வெளிச்சம் கிரியை செய்ய வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. வெளிச்சம் வந்த மாத்திரத்தில் இருள் மறைந்திருக்கவே முடியாது. ஆமேன். எங்க வெளிச்சம், இருளே போ, இருளே போ, இருளே போன்னு சொல்லிறதுக்கு பதிலாக வெளிச்சத்தை ஆன் பண்ணுங்க, இருள் தானா ஓடிடும். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை இந்த கடைசி காலத்தில் கொடுப்பாராக. ஆமேன். வெளிச்சம் நமக்குள்ளாக உதிக்க வேண்டும். டிசர்னிங் ஆஃப் த ஸ்பிரிட் நமக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். ஆவிகளை பகுத்தறிகிற வரங்கள். ஒருவர் சொல்லிட்டா அவர்கள் பின்பதாக என்ன நடக்குது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்ல வேண்டும்.
சில நாட்கள் முன்பதாக ஒரு வீட்டுக்கு அழைத்திருந்தாங்க ஜெபத்திற்காக. அந்த வீட்டுக்கு நாங்கள் போய் ஜெபித்து கொண்டிருக்கோம். அங்கே இன்னொரு சகோதரி அந்த வீட்டில் இருந்தாங்க. அவங்க பேச ஆரம்பித்தாங்க. ஐயா, அவங்கள ஏஞ்சல் டிவியில் பார்த்தோம், இது அது அது எப்படி இப்படி ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பேச ஆரம்பித்தாங்க. சரி, நானும் கேட்டிருந்தேன், பரவாயில்ல, நான் அவளை பற்றி தெரிஞ்சிருக்குது இவங்களுக்கு. சரி, அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வார்த்தை ஆண்டவர் உள்ளத்தில் போடுறார். டிசப்டிவ். அப்படின்னா என்னது தமிழில்? டிசப்ஷனுக்கு வஞ்சித்தல், வஞ்சிக்கிற பேச்சு இல்லை வஞ்சனை. கொஞ்சம் அலர்ட் ஆயிடுச்சு எனக்கு இப்போ. இல்லை, ஓகே. அது வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் அவங்கள கவனிச்சேன். ஆனால் அதுக்கப்புறமா நீ என்ன சொன்னாலும் நான் கவனிக்கிற மாதிரி இல்லை. இப்போ நீ சொல்கிறதெல்லாம் பொய் இல்லை. அதுக்கப்புறமா அவங்கள பற்றி கேட்கும்போது அவங்கள பற்றி கரெக்டாக ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்க இன்னொரு அம்மா நடிக்கிறாங்க. அவங்க எப்படி தெரியும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. மறைந்து இருக்கிறது சில காரியங்கள் ஜனங்களுக்குள்ளாய் நம்மை வஞ்சிக்கும்படியாய். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கடைசி காலத்தில் கூடுமான வரைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள் இல்லை. ஆகவே நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டும். Demons can hide behind ancient traditional interpretations. Spirit realm, ஆவிக்குரிய மண்டலங்களில் சில காரியங்கள் உண்டு. அதை நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டும். Spirit realm has to be taken into consideration. இல்லை, ஆவிக்குரிய மண்டலத்தை நாம் ஒதுக்கி வைத்து விடக்கூடாது. அதனால் எல்லாமே ஆவி ஆவி என்று சொல்லவும் கூடாது. ஸோ 2 extremes. ஸோ அதை நாம் பேலன்ஸ் பண்ணி ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க ஒப்பு கொடுப்போம். ரெண்டாவது, sufferings are from demons, not from God. வேதனைகள் சத்ருவின் மூலமாக வருகிற காரியங்கள் ஆண்டவர் மூலமாக வருவதல்ல. இதை ஆணித்தரமாய் நாம் நம்ப வேண்டும். Sufferings are not from God, it is from demons. வேதனைகள், பற்பல வேதனைகள் பிசாசின் மூலமாக நமக்கு வருகிறது, ஆண்டவர் மூலமாக வருவது இல்லை. ஆணித்தரமாக அதை நம்ப வேண்டும். ஆண்டவர் அனுமதிப்பார், but he is not the sender, he is not the author of demons or sufferings. ஏனென்றால் அவர் நமக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டதுனால நாம் பாடுகள் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உபத்திரம் வேறு, அது அவுட் சைட் ஆஃப் அஸ். உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வேறு. ஸோ சஃபரிங்ஸ் ஆர் நாட் ஃப்ரம் காட், இட்ஸ் ஃப்ரம் டீமன்ஸ், தோ காட் அலோவ்ஸ் சஃபரிங்ஸ். யோபுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்வோம். இல்லை, யார் அவனுக்கு எல்லா பாடுகளையும் வேதனைகளை கொண்டு வந்தது யோபுடைய வாழ்க்கையில்? பிசாஸ் இல்லையா? தேவகுமார்கள் வந்து ஆண்டோடைய சமூகத்தில் நிற்கும்போது யார் வந்து நின்றான்? பிசாஸ் வந்து நிற்கிறான். யார் முதல்ல பேசுறது? ஆண்டவர் பேசுகிறார். என் தாசனாகிய யோபின் மீது கண் வைத்தாயோ? அவருக்கு தெரிஞ்சிடுச்சு எதுக்கு வந்திருக்கிறான். இல்லை, பிசாசம் வந்து நிற்குது. எவ்வளோ டேரிங்காக இருக்கும்ல. ஆண்டோடைய சமூகத்தில் தேவ தூதர்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது, தேவ புத்திரர்கள் அவன் நிற்கும் போது பிசாசம் கூட வந்து நிற்கிறான். அப்போ சில பிலீவர்ஸ் வரும்போது பிலீவர்ஸ் மாதிரி சில பேர் வருவாங்க. ட்ரூ. பரிசுத்தாவியானவர் இருக்கும்போது அங்கே அசுத்தாவியும் பரிசுத்தாவியின் மாதிரி கூட வந்து நிற்கும், பார்த்துருக்குறோம் இல்லையா? அப்போ அவ்வளோ ஒரு டேரிங்காக வந்து நிற்கிற ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் பேசுகிறார். எதற்காக வந்தா? என் தாசனாகிய யோபின் மீது கண் வைத்தாயோ? உடனே எங்கள் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. சும்மாவா நீங்கள் இது பண்ணிட்டீங்க, அவனை சுற்றிலும் வேலி அடித்து வைக்கலையா? அதெல்லாம் எடுங்க, அப்போ உன்னை தூஷிப்பான். ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். சரி, எல்லாத்தையும் பார்த்துக்க, ஆனால் அவன் மீது மாத்திரம் கை வைக்க முடியாது, மற்றதெல்லாம் நீ செய்யலாம். ஸோ அப்போ பாடுகளையும் சஃபரிங்ஸை யார் தொடங்கிறது? பிசாஸ். யோவான் 10:10 என்ன வாசிக்கிறோம்? திருடன் என்னங்க மற்றவங்கள நிறுத்திட்டீங்க? பாதி மாத்திரம் திருடனை மாத்திரம் அவ்வளோ தருது உங்களுக்கு, இன்னொரு பாதி ஏன் தெரிய மாட்டேது தான் பிரச்சனை இன்னைக்கு. இல்லை, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படும் வந்தேன். அப்போ திருடன் பிசாசு குறித்தும் பேசுகிறார்,
ஆண்டவரை குறித்தும் நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்போ பிசாசு தான் எல்லா வேதனைகளுக்கும் தகப்பன், ஆண்டவர் எல்லா சாதனைகளுக்கும் தகப்பன். இப்போ 2 விதத்தை பார்க்குறோம். யோபுனுடைய வாழ்க்கையில் அந்த பாடுகளை அனுமதிப்பது ஆண்டவர் அனுமதிக்கிறார், பெர்மிஷன் கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் அனுப்பல. அனுமதி வேற, அனுப்புவது வேற. 2த்தையும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போது பிசாசுக்கிட்ட தான் எல்லா சஃபரிங்ஸும் பாடுகளும் வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா உபத்திரத்தையும் தன் மீது பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இயேசு 53ஆம் அதிகாரம் இல்லையா? நமக்காக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஸோ சஃபரிங்ஸ் ஆர் ஃப்ரம் டீமன்ஸ், நாட் ஃப்ரம் காட். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது சந்திரரோகி ஆண்டவர் படைத்ததுனால பாடுகள் வரவில்லை, சந்திரன் மூலமாக வரவில்லை. இது பிசாசு பண்ற காரியம். தீயிலையும் தனியிலையும் விழ வைப்பது சந்திரன் அல்ல, பிசாசு. ஸோ பாடுகள், உபத்திரவங்கள், இப்படி துன்பங்கள் எல்லாவற்றையும் பிசாசு கொண்டு வருகிறான். தெர் இஸ் நோ டவுட். ஆண்டவர்கிட்ட அதனால தான் சில பேர் முறையிடக்கூடாது. இந்த மாதிரி இன்னாண்டவரே இப்படி பண்ணிட்டீங்களே, அது தவறான நம்முடைய உணர்ச்சிகளை உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுறோம். இல்லை, ஆண்டவர் நல்லவர். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஆமேன். அப்போ அவர் நல்லவர். நன்மையானது எல்லாமே அங்கேருந்து வருது, தீமையானதெல்லாம் கீழந்து வருது, நரகத்தில் இருந்து, பிசாசின் மூலமாக. ஸோ இன்றைக்கு இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். 3வது, apostles or disciples can also fail to perform. அதாவது சீஷர்கள் அல்லது அப்போஸ்தலர்களும் சில காரியத்தை செய்ய தவறக்கூடும். இல்லை, இயேசுசாமி கிட்ட வந்து இந்த அப்பா சொல்றாரு, சீஷர் இடத்துல கொண்டு வந்தோம், அவர்களால் சுஸ்தமாக்க முடியவில்லை. அவங்க ஏதோ பர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, பாவம், ஜெபம் பண்ணிக்கிறாங்களோ, பைபிள் தூக்கி அடித்தாங்களோ தலை மேலே. இல்லை, சில பேர் செய்கிறமே பிசாசு, போ இயேசுவின் நாமத்தினாலே தலை மேலே தூக்கி அடிக்கிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க. சில இடத்துல பார்க்குறோம், கன்னத்து மேலே அரைகிறாங்க. சில பேர் போட்டு மிதிக்கிறாங்க அந்த ஆள், பாவம், அதுவே மிதிச்சுனுக்குது, எதோ உள்ளே இருந்துக்குன்னு நம்ம வேற போய் போட்டு மிதிக்கிறோம். அறியாமை. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசை விரலினாலே துரத்துனாராம். சும்மா அவ்வளோதான், விரல்னால, வார்த்தை கூட பேசல. இல்லை, அவ்வளோதான், விரல் கூட தூக்க தேவையில்லை. அவரையா அவ்வளோ மரியாதை, பார்த்தாவே போயிருக்கணும். இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம், ஏகுறோம், குதிக்கிறோம், சத்தம் போடுறோம், என்னென்ன பண்ணுறோம். அப்போ கூட அது உக்காந்துக்குது. இந்த கதை சொன்னா நான் தெரியும், உண்மையான கதை. அந்த ஆர்கனைசேஷன் பேர் சொல்ல விரும்பல, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆர்கனைசேஷன். பல வருஷங்களுக்கு முன்பு தான் நடந்தது. ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு அம்மா வந்து ப்ரேயருக்கு வந்திருக்கிறாங்க. ஊழியக்காரங்கெல்லாம் சேர்ந்து நல்லா ஜெபம் பண்ணி, ஓடிப்போ பிசாசி அது இது என்று சொல்லி விரட்டுறாங்க. அது பாட்டுன்னு உக்காந்துக்குது, எனக்கு டீ எடுத்துன்னு வா, எனக்கு முறுக்கு எடுத்துன்னு வா. இவங்களும் பாவம் சரி கொடுத்துன்னு சாப்பிட்டுன்னு அடுத்த வாரம் அதே மாதிரி விரட்டுறாங்களாம் போக மாட்டேதான். டீ எடுத்துன்னு வா, காஃபி எடுத்துன்னு வா, வடை எடுத்துன்னு வா, போண்டா எடுத்துன்னு வா. 2-3 வாரம் இந்த கதை ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஏம்மா எங்களுக்கே அவமானமாகுது, நாங்களே ஊழியம் செய்துன்னுக்கிறோம், இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன், நீ என்ன இது எத்தனுவா அதை எத்தனுவா, போண்டா வடை சாப்பிட்டு நல்லா தடி ஆகி போய் உக்காந்துக்கிறிய, நீ எப்படி தான் போவ? அப்போ அந்த பிசாசு சொல்லிச்சான், உள்ளே இருந்து பேசிச்சான் அந்த பிசாசு, உங்கள் தலைவர் இருக்கிறார் பார், அவர் சொன்னால் நான் போவேன். உடனே புரிஞ்சிடுச்சான். ஒரு நாள் அந்த பெரிய ஊழியக்கார் எல்லாரும் வரிசையாக நிற்கிறாங்க ஜெபத்துக்கு. இந்த பிசாசு, வடை சாப்பிட்ற பிசாசு, அது 10ஆவதோ 12ஆவதோ நிற்குது வரிசையில். இவர் முதல் ஆளுக்கு கை வைக்க போகிறாரு, அந்த டமால்னு கீழே வந்து பிசாசு ஓடுது. ஹல்லேலூயா. அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஜெபம் கூட பண்ணல அவர். இப்போ எந்த வல்லமை பாருங்கள், அதுங்களுக்கும் ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குது பிசாசுங்களுக்கு.
சாதாரண குட்டி குட்டி ஆட்கள்லாம் சொன்னால் போக மாட்டேன். பெரிய ஆள் சொன்னால் தான் போவேன். அதுங்களுக்கு கூட பாருங்கள் எவ்வளோ ப்ரெஸ்டீஜ் இருக்குது இல்லை? ஆனால் ஆண்டவர் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது நம்மக்கிட்ட ப்ரெஸ்டீஜ் காட்ட முடியாது இல்லை? ஆண்டவர் பிசாசை விரட்டுகிறது ஆவிக்குரிய வரம் கிடையாது. நிறைய பேர் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம். பிசாசை விரட்டுகிறது ஆவிக்குரிய வரத்தில் சொல்லப்படவே இல்லை எங்கேயும் வேதத்தில். பிசாசை விரட்டுவது விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பதற்கு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். டெலிகேட்டட் அத்தாரிட்டி, பகிர்ந்தளிக்கப்பட்ட அதிகாரம். கிறிஸ்துவனுடைய கூட நாம் எழுப்பப்பட்டோம், கிறிஸ்துவனுடைய கூட மரித்தோம், முதலாவது அடக்கம் பண்ணப்பட்டோம், கிறிஸ்துவனுடைய கூட எழுப்பப்பட்டோம். எங்கே சொல்லப்படுகிறது? எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் போய் வாசித்து பாருங்க. அவரோடு கூட மரித்தோம், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டோம், அவரோடு கூட உன்னதங்களின் வலது பார்சல் அவரோடு கூட அமர்ந்திருக்கிறோமா? என்ன இது? யூ ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம். நாம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தெழுந்து அவரோடு கூட உயிர்த்தெழுந்து அவரோடு கூட உன்னதங்களில் அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் பரலோகத்தில் அமர்ந்திருக்கிறேன். என்ன போய் சொல்கிறேன்? இங்கே தான் நான் உட்காந்துக்கிறேன். ஆவிக்குரிய விதத்தில் நாம் உன்னதங்களில் அவரோடு கூட அமர்ந்திருக்கிறோம். இப்போ பிசாசு எங்கே இருக்குது? வான மண்டலத்தில் நம்ம கால் கீழே இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம். அப்போ நமக்கு கால் கீழே தான் பிசாசு இருக்கிறான். ஸோ உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், நீ கிறிஸ்துவோடு கூட அமர்ந்திருக்கிறாய், அவருக்கு பக்கத்தில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த அதிகாரத்தை அவர் பகிர்ந்தளிக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பின்பதாக நடந்த காரியம். நாம் அவரோடு கூட அமர்ந்து விட்டோம். அவர் அந்த அதிகாரத்தை நமக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நாம் பயப்பட தேவையில்லை, பிசாசை குறித்து பயப்பட தேவை. ஆனால் சில ப்ரிப்பரேஷன்ஸ் நமக்கு தேவை. ஒவ்வொரு முறையும் பரிசுத்தமாக இருக்கிறோமா? மிக முக்கியமான ஒரு காரியம் இல்லை? அப்போ பரிசுத்தமாக வாழும்பொழுது அசுத்தம் கிட்ட வரவே முடியாது. பல உதாரணங்களை நான் கொடுக்க முடியும். திடீர் ஒரு உதாரணம் ஞாபகம் வருது. பல வருஷங்கள் முன்பதாக சில நாட்கள் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது 7வது நாள் 8வது ஞாபகம் இல்லை, என்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தபோது நண்பனுக்கு ஒரே ஒரு பையன். அப்போது ஒரு 4 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. நான் சொல்கிற கதை பல வருஷத்துக்கு முன்பதாக நடந்த கதை. வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த பையன் கண்ணெல்லாம் மாறிடுச்சு. ஒரு கோபத்தோடு, ஏன் இங்கே வந்த, என்னை பார்த்து அதட்டுறான். ஏதோ விளையாடுறான் போல் தெரியுது பையன். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தோம். ஸோ அவனோட விளையாடுறான் போல் தெரியுது. சரி, வீட்டுக்குள்ளே போய் சோஃபாவில் உட்காந்தா, இங்கே உட்காராத, வெளியே போ. ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டான். திடீர்னு உள்ளே ஓடுறான். ஏதோ ஒரு காயின் 50 பைசா காயின், இப்போ 50 பைசா வருது இல்லைல்ல, அந்த காலத்தில் 50 பைசா. அப்போது எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி நடந்த கதையாக பார்த்துங்க. திடீர்னு காயினை தூக்கி என் மேலே வீசி அடிக்கிறான். நான் அப்படி ஒதுக்கிட்டேன். அவன் ஆக்ரோஷமாயிட்டான். இப்போ நான் என்ன பண்ணுறான், கொலை பண்ணுறான் பார். ஆஹா, இது வேற ஏதோ இருக்குது கொலை. யோவான் 10:10 இது. கிச்சனுக்குள்ளே ஓடுறான், கத்தி எடுத்துட்டான். அவங்க அம்மாவா, என்ன இவன் கத்தி எடுத்துன்னு ஓடுறானே, பின்னாடி ஓடி வந்து பிடிக்கிறாங்க. கத்தியை கொண்டுட்டு வரான் என்ன இது பண்ணுறதுக்கு. ஓடி ஒரு இயேசுவின் நாமத்தினால நெல்லுன்னு. அவ்வளோதான், கத்தியை போட்டார், டமால்னு கீழே விழுந்தார், சோஃபாவில் படுத்துட்டார். அவ்வளோதான், நாங்கள் முடிகிற வரைக்கும். பிசாசு பிள்ளைகள் மூலமாக கிரியை செய்யும். அதுக்கு தான் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணோம் இல்லை? எப்படி வந்துச்சு? அவன் அதுக்கு முன்னாடி வர ஒரு இது மறந்துட்டேனே, காக்கா தான் எனக்கு, குயில் தான் எனக்கு ஃப்ரெண்டு, ராட்சசம் தான் எனக்கு ஃப்ரெண்டு, அதெல்லாம் சொல்கிறான். என்னடா அவன் வித்தியாசமாக சொல்கிறானே. இப்போ பாருங்கள், யார் கூட ஃப்ரெண்டாகிறாரு. போக்கிமான் கூட ஃப்ரெண்டாக இருப்பார், பேட்மேன் ஃப்ரெண்டு. இவங்கெல்லாம் வந்து பிசாசினுடைய காரியங்கள். இதுக்கு பின்புதான் மறைந்து இருக்கிற காரியங்கள். பெற்றோர் நாம் அதை அறிய வேண்டும். பிள்ளைங்க எந்த வீடியோ கேம் ஆடுறாங்க நம்ம பார்க்கணும். அந்த வீடியோ கேம் பின்னாடி சில காரியங்கள் நடக்கிறது. சில வீடியோ கேம்ஸ் நல்லது தான், ஆனால் சில காரியங்கள் பிசாசின் காரியங்கள். அவங்களுக்குள்ள அந்த பாவ இச்சையை தூண்டுறது, வெறியை தூண்டுறது, இப்படிப்பட்ட காரியங்களாக நடக்குது. ஸோ இதை நாம் அறிய வேண்டும். சில காரியங்கள் என்பதாக இப்போ மாடர்ன் பிசாஸ் ஆகிட்டு இதெல்லாம் போக்கிமான் பிசாஸ் இல்லை,
இதுவாச்சு சந்திரரோகி பிசாஸ். இப்போ இந்த பிசாசு அந்த பிசாசு, மாடர்ன் பிசாஸ், வீடியோ கேம் பிசாஸ், எல்லா வீடியோ கேம் பிசாஸ் கிடையாது. ஸோ நமக்கு அந்த பகுத்தறிகிற அந்த அறிவு நமக்கு தேவை. சீக்கிரமாக முடிச்சிடறேன், 10 மணிக்குள்ளே. சரி, சீஷர்கள் ஃபெயில் டு பெர்ஃபார்ம், இல்லை அவர்களால் முடியல. நல்ல குணம் படைத்தவர் இல்லை, பக்கத்தில் பார்த்து சொன்னீங்க ரொம்ப நல்லவங்க. ஆமாம், நம்மளாம் நல்லவங்க தான். நல்லவங்களா இல்லைன்னா நம்ம எங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருப்போமா? அதுவும் வீக் டேஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாவம் இல்லையா? ஸோ டிசைபிள்ஸ் குட் நாட் கியூர் ஹிம். இட்ஸ் நாட் தே டோன்ட் வாண்ட் டு கியூர் ஹிம், இல்லை அவங்களால செய்ய முடியல. முடியணுன்ற ஒரு உள்ள இருக்குது, செய்யணுன்ற ஆசை இருக்குது, அதனால் முடியல. இல்லை சில பேருக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் படிக்க மாட்டாங்க, அது வேறு. இல்லை பாஸ் ஆகணும்னு சொல்லி படிக்கிறாங்க, முயற்சிக்கிறாங்க, ஆனால் ஃபெயில் ஆகிடுறாங்க. முயற்சித்து ஃபெயில் ஆகிறது வேறு, சும்மா ஆசை வச்சுக்கின்னு ஃபெயில் ஆகிறது வேறு. பாஸ்டர் நான் பாஸ் ஆகணுன்ட்டு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இல்லை அதுக்காக நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நீ படிக்கணும்னு ஜெபம் பண்ணுவேன். நம்மளும் சில பேர் வஞ்சிப்பாங்க, இந்த மாதிரி தான். நாங்களாம் அந்த மாதிரி வஞ்சிக்கப்பட மாட்டோம். ஆண்டவரே எனக்கு படிக்கிற ஞானத்தை தாங்கன்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணுவோம். பாஸ் ஆங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ண மாட்டோம். அது எங்களுடைய வாஞ்சை, விருப்பம். ஆனால் நீங்கள் படிக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சரியா? நாங்கள் வித்தியாசமானவர்கள். சரி, ஹியூமன் லிமிட்டேஷன்ஸ், அதாவது ஆண்டவர் அழைத்த சீஷர்கள் தான் செய்கிறாங்க, ஏதோ செய்திருக்கிறாங்க, ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் போக மாட்டேன்து. இல்லை அந்த சாப்பிட்ட வடையும் போண்டாவும் சாப்பிட்ட பிசாஸ் மாதிரி அவங்களும் ட்ரை பண்ணிக்கிறாங்க. 3 வாரமாக ட்ரை பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு அவமானம் பண்ணிட்டு எப்படி தான் போவான்னு கேட்டுக்கிறாங்க. பாவம், ப்ரெஸ்டீஜ் அதை சொல்லியிருக்கு. ஸோ சில காரியத்தை நாம் வி ஆர் லிமிட்டட் ஹியூமன் பீயிங், அவர் கிரேட் வி ஆர். இல்லை சில காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஆமேன். மனுஷரால் முடியாதது. ஆனால் அதே அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? விசுவாசிக்கிறால் எல்லாம் கூடும். இருபுறம் கருக்குள்ள பாட்டியும். மனுஷரால் முடியாதுன்னு சொல்லிடுறாரு, விசுவாசிக்கிறால் எல்லாம் கூடும்னு சொல்லிடுறாரு. அப்போ ரெண்டும் இருக்குது இல்லை? இப்போ விசுவாசித்தால் எல்லாம் கூடும். ஸோ இவங்களால் முடியல, அப்போ இவங்க விசுவாசிக்கலை, இவங்க டயக்னோஸ் சரியாக பண்ணல, அப்பா சொன்னதை நம்பிட்டாங்க. சந்திர ரோகி, பிசாசு பின்னாடி இருந்திருக்குன்னு தெரியாத போயிடுச்சு. ஸோ சில காரியங்கள் வி ஆர் லிமிட்டட். எல்லா நேரத்திலும் எல்லாருக்குள்ளும் சில காரியங்கள் செயல்பட முடியாது. எலியா தீர்க்கதரிசி அவ்வளோ வல்லமையான தீர்க்கதரிசி இல்லை, எல்லாருக்கும் தெரியும். எலிசா தீர்க்கதரிசி இரட்டத்தனையான வரம் பெற்றவர் எலியாவை காட்டில். இப்போ எலிசா தீர்க்கதரிசி அந்த சூனியேமியால் மகன் பிறக்க போகிறான் என்று அவர் தான் தீர்க்க தரிசனம் சொன்னார். அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை இல்லையா? திடீரென்று ஒரு நாள் அந்த மகன் மறிக்கிறான். சூனியேமியால் என்ன பண்ணுறாங்க, அந்த மகனை கொண்டு போய் எலிசா தீர்க்க தரிசி இருக்கிற படுக்கையில் படுக்க வச்சுட்டு நேராக ஓடுறார், கர்மேல் பர்வதத்திற்கு ஓடுறாங்க. தூரத்தில் வரும்போது எலிசா தீர்க்க தரிசி என்ன இந்த நேரத்தில் ஓடி வராங்களே, வேலைக்காரன் போய் அதட்டுறான். ஏன் இந்த அம்மா வந்து நேராக காலில் வந்துட்டாங்க, எலிசா தீர்க்க தரிசி காலில். வேலைக்காரர் போய் விலக்கி விடும்படியாக முயற்சிக்கிறார். அப்போ எலிசா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்கிறார். அவள் ஏதோ ஒரு துக்கத்தில் வந்திருக்கிறாங்க, ஆண்டவர் அதை எனக்கு மறைத்து வைத்தார். ஐ ரெஸ்பெக்ட் தட் கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். இல்லை எனக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, இல்லை எனக்கும் சில காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்ட். ஆண்டவர் சொல்கிறார் அந்த வேலைக்கு போ, இன்னொரு தீர்க்கதரிசி சொல்கிறார் அந்த வேலைக்கு போகாத. இப்போ நம்ம தீர்க்கதரிசனத்திலே பிரச்சனை வந்துட்டு. சரி, 3ஆவது தீர்க்கதரிசிக்கிட்ட போகிற, நீ வீட்டிலே உட்காந்துரு. இப்போ எதை நம்புறது? ஒருத்தர் போன்றாரு, ஒருத்தர் போவாதன்றார், ஒருத்தர் வீட்டில் உட்காந்துருக்கிறார், என்ன பண்ணுறது? இப்போ தீர்க்க தரிசனத்திலே பிரச்சனைங்க வந்துடுச்சு. சரி, அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டேன், வேறு யாருன்னா வந்து நம்ம இதை பார்ப்போம். எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஆண்டவர் அதை மறைத்து வைத்திருக்கிறார். there is a limitation. the office of the prophet, அதாவது தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றவர் தான், எல்லாவற்றையும் முன்கூட்டி அறிவித்தவர் தான். ஆனால் இப்போ இன்றைக்கு நடந்த அந்த காரியத்தை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தவில்லை. அதாவது ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தமாகிய சபையில் அநேகரை வைத்திருக்கிறார். இன்னைக்கு இவரை பயன்படுத்துவார், நாளைக்கு என்ன பயன்படுத்துவார், நாளைக்கு உங்களை பயன்படுத்துவார். நான் உங்களை பார்த்துட்டு இருப்பேன், ஐயோ ஆண்டவர் எவ்வளோ அழகாக பயன்படுத்துவார், நான் உங்களை ரசிக்கணும், அவ்வளோதான். பொறாமப்படக்கூடாது. புரியுது இல்லையா? நேற்று என்ன பயன்படுத்தினார், ஸ்தோத்திரம், அவ்வளோதான். இன்றைக்கி இன்னொருத்தரை பயன்படுத்துகிறார்,
ஹல்லேலூயா சொல்லணும், அவ்வளோதான். நமக்கு என்ன வந்தது? உடனே இன்செக்யூரிட்டி வந்துடுச்சு. ஐயோ, இன்னைக்கு வந்த பொண்ணு என்ன காட்டில் பெரிய ஆள், அது மட்டன் தட்டத்தை உட்கார நீ அங்கே போய், இதெல்லாம் எதுக்கு வருது பிரச்சனை? வி ஆர் இன்செக்யூர். நமக்கு அந்த அறிவு இன்னும் வரல. ஸோ எதை சொல்ல வருகிறேன்? we are limited to perform sometimes, but God is expected you to perform. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நீயும் அதை செய்யணும். எவ்வளோ நாள் தான் நிலா சோறு சாப்பிட்டு இருப்ப? எவ்வளோ நாள் தான் அம்மா ஊட்டிகிட்டு இருப்பாங்க? 30 வயசு ஆச்சு, வெக்கமா இல்லை? அம்மா ஊட்டி விடுன்றியே. இன்னிலேருந்து ஒருத்தர் திருந்த போகிறாங்க, யாருன்னு தெரில. இல்லை, 30 வயசு ஆச்சு, இன்றைக்கும் அம்மா ஊட்டி விடணும். இன்றைக்கும் யாருனா வந்து சாப்பாடெல்லாம் டேபிளில் தான் இருக்கணும், யாருனா போட்டு விடணும். என்ன ஒரு உலகம் பாருங்கள். அந்தபடி நம்ம வந்து ரொம்ப வளர்த்துட்டோம், செல்லம் கொடுத்து கெடுத்துட்டோம். சில பேர் செல்லம் கொடுக்கலாம், ஆனால் செல்லம் கொடுத்து கெடுத்த வீடுகள் நிறைய உண்டு. அதனால தான் மாமியார் வீட்டு போகும்போது அதையே எதிர்பார்க்குறாங்க மாமியார்கிட்ட. அது வருது, கொடுக்குது நல்லா. என்ன பண்ணுறது? நம்ம வாங்கிக்கோ, என்றைக்கோ ஒரு நாள் திருந்த வேண்டியது தானே. அம்மா திருத்தலை, இன்னொரு அம்மா திருத்துறாங்க. அதுக்காக நீங்கள் கொடுங்கன்னு சொல்ல வரல, சொல்ல வர நடைமுறை நடக்கிறது இல்லையா? அப்போது சில காரியங்கள் ஆண்டவர் மறைக்கிறார் சிலரிடத்துலேருந்து, அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரியாமல் போகுது. சரியா? ஸோ இந்த டிசைபிள்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, பிசாசை விரட்டுவதற்கு எவ்வளோ முயற்சிக்கிறாங்கன்னா முடியல. பிசாசு போல போண்டா வடை சாப்பிட்டு உட்காந்துக்குது. What is impossible with man is possible with God. Hallelujah. But those who believe, everything is possible for him. விசுவாசிகளால் எல்லாம் ஆகும். அடுத்து, unbelief brings anger to the Lord. அதாவது அவிசுவாசம் தேவனுக்கு கோபத்தை விளைவிக்கிறது. விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே அதற்றார். பிசாசு அதற்கு முன்னாடி விசுவாசிகள் அதற்றார் இல்லை, ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் செய்கிறார். பிசாசு அதட்டணுன்னு ஓடிடுது, இது ஓட முடியாது, நீங்கள் தான் அழைச்சிங்க. விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி என்று சொல்லி ஆண்டவர் முதலாவது அவர்களை கடிந்து கொள்கிறார். பேதுரு தண்ணீரில் மூழ்கி போகும்போது கூட ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், அவிசுவாஸ், யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த், இல்லை அற்ப விசுவாசி சொல்லிடுறார் உடனே. அப்போது நம்முடைய விசுவாசத்தில் இன்னும் வளர வேண்டும், இன்னும் வளர வேண்டும். நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம், பிசாசு கூட விசுவாசிக்குது. ஆனால் ஆண்டவரை இன்னுமாய் விசுவாசிக்கிறதுக்கு நாம் அடுத்த படிக்கு செல்ல வேண்டும். அதுதான் சங்கீதம் 9:10 என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க யாராவது எடுத்தவர்கள். சங்கீதம் 9:10 உமது நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் உம்மை நம்பி இருக்கு. Those who know your name will trust in you. அவருடைய நாமத்தை அறிந்திருக்குவோமானால் அவரை நம்புவோம். இல்லை, ஒருத்தருக்கு ஏன் ஒருத்தர் மீது நமக்கு நம்பிக்கை வருது? அவங்கள பார்த்தோம், இந்த காரியத்தை கொடுத்தா அவங்க செய்வாங்க. சில பேருக்கு நம்ம டெஸ்ட் பண்ணியிருப்போம் அதுக்கு முன்பதாக, இந்த காரியத்தை கொடுத்தா அவன் செய்யாமல் போயிருப்பான். அடுத்த முறை கொடுக்கறதுக்கு யோசிப்போம், ஆனாலும் கொடுத்துருப்போம், அது அதே முறை செய்யாத போயிருப்பான். அதே மாதிரி தான் ஒருத்தரை குறித்து நம்பிக்கை எப்படி வருது? அவரை அறிந்திருக்கும் போது, அவரிடத்துல பேசும்போது, அவரோடு பழகும்போது. ஸோ அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் நம்பியிருப்பார்கள். Those who know your name will trust in you. ஸோ நமக்கு விசுவாசம் அதிகரிக்காததுக்கு காரணம் என்ன? அவரை குறித்து இன்னும் நான் அறியவில்லை, முழுமையாக அறியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறோம். ஒரு பக்கம் பார்த்துருக்குறோம், இன்னொரு பக்கம் பார்க்கல. கீழேருந்து பார்க்கணும், மேலேருந்து பார்க்கணும், சைட்லேருந்து பார்க்கணும். இல்லை, ஒரு காலத்தில் எம்ஜி ரோட்டில் இருக்கிற அந்த யூட்டிலிட்டி பில்டிங், அதுதான் பெரிய பில்டிங் பெங்களூரில் இருந்துச்சு ஒரு காலத்தில். இன்றைக்கி நிறைய வந்துடுச்சு, நம்ம சுற்றிலுமே இங்கேயே வந்துடுச்சு. அந்த பில்டிங்கை பார்க்குறதுக்கு எல்லா இடத்துலேருந்தும் வருவாங்க எம்ஜி ரோட்டுக்கு. அங்கேருந்து தூரத்துலேருந்து ஃபோட்டோ எடுப்பான், கிட்ட வந்து ஃபோட்டோ எடுப்பான், படுத்துக்குன்னு கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட பார்த்துக்கிறேன். அந்த பில்டிங்கை சுற்றி சுற்றி பார்ப்பாங்க. மேலே போய் பார்த்தா வேறு மாதிரி வியூவாக இருக்கும். நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது அதெல்லாம் பார்த்துருக்கோம், மேலே போனோன்ட்டு. ஸோ மேலேருந்து பார்க்கும்போது அதனுடைய வியூ வித்தியாசமாக இருக்கும், கீழே இருந்து பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் தூரம் போய் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவரும் அப்படி தான் நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் அவரை பார்க்க வேண்டும்.
எல்லா கோணத்திலும் அவரை பார்க்க வேண்டும், எல்லா சமயத்திலும் அவரை தேட வேண்டும். இப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை நாம் அறிகிறோமோ, எப்படி அறிய முடியும்? அவரோடு கூட பேசும்போது தான், அவரோடு கூட பழகும்போது தான். இப்போ நேரமே இல்லையே, எப்படி விசுவாசம் வரும்? ஸோ ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, அதனால தான் ஆண்டவர் திட்டுறார், அவ்விசுவாசம் உள்ள சந்ததி. அவர் சந்ததியை திட்டுறார், அவங்கள மாத்திரம் திட்டல. இல்லை, மாறுபாடு உள்ளதை விட்டுருவோம். பர்வர்ஸ் ஜென்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட். ஸ்பீக்கிங் வித் ஹிம், அவரோடு கூட அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன்றைக்கு நாம் சில காரியங்களை பார்த்தோம். பிசாசு கலாச்சாரத்துக்கு பின்பதாக மறைந்திருப்பான், ட்ரெடிஷ்னல் பிலீஃப். ஆண்டவர் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன் என்று சொல்லி மார்க் 16ஆம் அதிகாரத்தில் ஒன்றை குறித்து பார்க்கும்போது, என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவார்கள். அவரே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறார், உங்களால் செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கு பாஸ்டர் பிசாசு வந்துச்சு இல்லை, எதுக்கு எடுத்தாலும் பாஸ்டர். நாம் தான் செய்யணும். ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, நீங்களும் செய்ய முடியும். இந்த கடைசி காலத்தில் சத்துரு பல விதத்தில் கிரியை செய்கிறான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி, உங்களுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கப்பன், உனக்குள்ளாக இருக்கிற வெளிச்சம் அதிகமாய் பிரகாசிக்க வேண்டும். ஆனால் சில பரிசுத்தமாய் வாழும்பொழுது நமக்குள்ளாக அந்த அதிகாரங்கள் வேகமாய் கிரியை செய்யும். அதுதான் முதல் அடிப்படை. சில காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார், இல்லை எதிர்பார்க்கிறார். அங்கே இன்னொரு வேடிக்கையான ஒரு காரியத்தை சொல்கிறார் ஆண்டவர். சீஷர்கள் தனியாக வந்து ஆண்டவரத்தில் கேட்கும்போது, ஏன் எங்களால் கூடல? ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி. சரி, அப்போ ஏசாமி எப்படி செய்தார்? போய் உபவாசம் இருந்தாரா? அவர் அந்த டைமில் போய் உபவாசம் எடுக்கலை. நீ நாளைக்கு வாமா, நான் உபவாசம் இருந்து வந்து உனக்கு ஜெபம் பண்ணுறேன், இந்த பையன் அது வரைக்கும் தண்ணியில் தீயிலும் குதிக்காதபடி பார்த்துக்கோ, நாளைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, அங்கே வா, நான் அதுக்குள்ளே நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரா? அவருக்கு ஃபாஸ்டிங்கும் அவருக்கு தேவையில்லை, எதுவும் இல்லை. அவர் சகல அதிகாரம் படைத்தவர். அப்போ என்ன அர்த்தம்? த லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபாஸ்டிங், தமிழ் எப்படி சொல்கிறது, அந்த உபவாசம் இருக்கிற வாழ்க்கை முறை எப்பொழுதுமே தாழ்மையும் பரிசுத்தத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டே இருந்தால் நமக்குள்ளாக அந்த வல்லமை கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம பிரச்சனை என்ன? சாப்பிட்ட உடனே தூக்குறோம், தூங்குனதுக்கு அப்புறம் டிவி பார்க்குறோம், இல்லை இதெல்லாம் செய்யறதுனால என்ன ஆகிடுது? உலகமும் மற்ற காரியங்களும் வந்துடுது. அப்புறம் ஜெப நேரத்தில் ஆண்டவரை பரிசுத்தமாக்கும், இப்போ ஜெபம் பண்ணலாம், இல்லை அந்த டைம் மாத்திரம் நம்ம கம்பார்ட்மெண்ட் பண்ணிடுறோம். இந்த டைமில் பார்த்தா பரிசுத்த ஓய்வு நாள், மற்றெல்லாம் அசுத்தமான நாட்கள், இல்லை நம்மளாம் முடிவு பண்ணிடுறோம். பரிசுத்த ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை சண்டை போடக்கூடாது, மண்டே வச்சுக்கலாம், இல்லை நம்மளே அந்த பாரம்பரியத்தில் வந்துடுறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் நாம் வாழும்போது, ஒவ்வொரு நாளும் அதனால் ஒவ்வொரு டெய்லி உபவாசருங்கன்னு சொல்ல வரல நான். த லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தாழ்மையும் பரிசுத்தமும் எப்போ உபவாசிக்கும் போது வருதே, அதே சிந்தனையோடு நான் வாழ்ந்து கொண்டே இருக்குமானால் அதே வல்லமை கிரியை செய்து கொண்டே இருக்கும். அதான் ஆண்டவர் போய் ஃபாஸ்டிங் இருக்குல்ல அந்த டைமில், உடனே அதட்டுறார். ஆனால் இவங்க வந்து பேசும்போது என்ன சொல்கிறார்? உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும். அப்போ இன்னும் நீங்கள் தகுதிப்படணும்னு அர்த்தம். நம்ம இன்னும் தகுதிப்படுத்தணும், நம்ம இன்னும் பரிசுத்தமாக்கணும், நம்ம இன்னும் தாழ்மைப்படுத்தணும். அப்போ உபவாசமும் ஜெபமும் நமக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அதை தான் ஆண்டவர் சொல்ல வருகிறார். அப்போது எந்த நேரத்திலும் எல்லா காரியத்திலும் ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் நம் மூலமாக. ஆனால் நாம் தான் அதுக்கு தகுதிப்படலை, இல்லையா? ஸோ இதை நாம் அறிந்து கொண்டு கற்றுக்கொண்டு வருகிற நாட்களிலே சத்ரு நம் பக்கம் வரவே கூடாது. ஆமென். அது நம்ம மிதிக்கூடாது, நாம தான் அதை மிதிக்கணும். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், சகலத்தின் மீது அதிகாரம் படைத்த தேவன் பிசாசின் மீது அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் தகுதிப்படுத்தி பயன்படுத்த வேண்டும். சில காரியத்தில் ஆண்டவர் வந்து அதற்கேற்ற அபிஷேகத்தை அந்த நேரத்தில் கொடுப்பார். அதில் பல பரிமாணங்கள் உண்டு. ஆனால் ஜென்ரலாக இன்றைக்கு நான் சொல்கிற காரியம், உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் எடுக்க வேண்டும். கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம்.
ஒரு விஷயம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்மை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள், அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான். முதலாவது சப்மிஷன். கம் அண்டர் த சப்ஜெக்ஷன் ஆஃப் காட். நம்மை ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தும் போது அதுதான் முதல் தகுதி. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அதுக்கப்புறம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்குள்ளாக ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை வைத்துக்கொண்டு பிசாசு எதிர்க்கும். அது நம்ம எதிர்க்குது இல்லை? அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு சப்ஜெக்ஷன், பிரிங் சப்மிஷன், கீழ்ப்படிந்திருக்கணும். அவருடைய வார்த்தைக்கு கீழாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த வார்த்தை நம்மை பாதுகாக்கும். அப்படி செய்யும்போது எந்த இடத்துல உடைய வல்லமை கிரியை செய்யும், எந்த நேரத்தில் நீங்கள் வல்லமையாக இருக்க முடியும். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார்.